நிறைய பிராண்ட்ல வச்சிருந்ததாக நிறைய பிராண்டில் ஒவ்வொரு கடையிலே வாங்கியிருக்கு அட்டை. வாங்கி அட்டையை வாங்கி சாப்பாட்டில் கலந்து விடுறது. இந்த சாப்பாட்டை சரி அதான் புனித்து இருந்தால் புனித்து கட்டாயிட்டு மன்னிப்பு கேட்டாச்சு, அப்புறம் சேர்ந்தாச்சு, அப்புறம் ஏன் சாப்பாட்டில் கலக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம் அவங்களுக்கு. அப்போ என்ன புனித்து போயிட்டான் ஆல்ரெடி, நம்ம இவனையும் விடக்கூடாது அப்படிங்குள்ள வா நம்ம எங்கேயாவது போயிடலான்னப்பா. சிவு எப்படிப்பட்ட சைக்கோ பாரு, நீ மட்டும் வந்தீங்கன்னா எனக்கு ஓகே, நீ பெத்தது கட்டினது எல்லாம் இருக்கே அதெல்லாம் விட்டுட்டு எப்படி வருவ, அது இல்லாட்டி நான் வர்றேன்னொன்னே அதுதானே உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் தூக்க மாத்திர பிளான். அவனை விட அப்படி என்ன சார் கள்ளக்காதலன் மேல அவ்வளோ ஒரு காதல். ஆமாம்மா, இப்போ ஆம்பளை கள்ளக்காதல் வச்சுருந்தானா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட்டுக்கெல்லாம் அவன் போகிறது இல்லைம்மா. அவன் வெளியே தெரியாமல் போயிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு. ஆனால் இல்லீகல் அஃபேர் அவனுக்கு இருக்குது. ஆனால் இந்த குடும்பங்கிற ஸ்ட்ரக்சர் அவன் தொடுறதே கிடையாது. ஆனால் பொம்பளை கள்ளக்காதல் வச்சா இந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சாதான் வெளில போகலான்னு அவளை நம்ப வச்சிடறான். யார் அந்த இன்னொரு கள்ளக்காதல். சாப்பாடு மட்டும் இல்லாம டீ காஃபி எல்லாத்துலயுமே கலந்து கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரே ஃப்ளேவராக கொடுத்தா டேஸ்ட் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி வெவ்வேறு ஃப்ளேவர். அவங்க பெத்த குழந்தை சார். பிரியாணி அபிராமி இங்கே குன்றத்தூரில் அவன் என்ன பண்ணான்னா மென்சோவிட்டா ப்ளஸ், அது எப்படின்னா உடலுறவு கொண்டுட்டு அடுத்த நாள் கொடுக்கணும் அந்த மாத்திரையை. அந்த மாத்திரையை தான் கொடுத்துருந்துச்சு. அந்த பிஞ்சு பிள்ளைக்கு கருப்பு பையே வளர்ந்துருக்காதுமா, எப்படி இருந்திருக்கும், வெட்டி எடுத்துருக்கோம் அப்படியே. அப்பயும் சரி, எனக்கு என்ன கேள்வினா இவங்களுக்கு எப்படி இந்த கொலை பண்ற ஐடியா வருது, எங்க இருந்து எடுக்கிறாங்க இந்த ஐடியாவை? போய் வெப்சைட்டில் பாரு, 1000 வெப்சைட் சொல்லி கொடுக்குது. என்ன சொல்லி கொடுக்குறதுன்னா வழியா இல்லை, லட்ச வெப்சைட் இருக்குமா. ஒரு ட்ரக்கை பற்றி அழகாக ப்ரீஃபாக இருக்கேம்மா. ஜஸ்ட் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலாமே, கோர்ட்டில் இருக்கு. நான் இப்போ கூட ரெஃபர் பண்ணுறேன், கள்ளக்காதல் வச்சுருந்தா டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒழிஞ்சு போ, எங்கேயோ வாழ்ந்துட்டு போட்டோம் அந்த பிள்ளைங்க. நீங்களும் வாழலாம், பிள்ளைங்களும் வாழ்வாங்க, கணவரும் வாழ்வார், எல்லாரும் வாழ்வாங்க. நீனும் வாழ்ந்து பார்க்கலாம். இப்போ நீ வாழ போறியா? பிரேமா பசி இருக்கு, மருந்து கொடுத்துருக்குற, பிளட் டெஸ்ட் இருக்கு, எல்லாம் மெட்டீரியல் விட்னஸ், நீ மாட்ட தப்பிக்கவே முடியாது. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கர்நாடகாவின் அஸ்ஸாம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்களுடைய கள்ளக்காதலுக்காக தன்னுடைய மாமனார், மாமியார், கணவர் உட்பட 2 குழந்தைகளையும் ஸ்லோ பாய்சன் கொடுத்து சாகடிக்க முயற்சி செய்த சம்பவம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பேசும் பொருளாக இருக்கு. அங்கே என்ன நடந்தது, அதை பற்றின ஒரு தெளிவான புரிதல் கொடுங்க சார். கர்நாடகா மாநிலத்தில் ஒரு அபிராமி, பிரியாணி அபிராமி கதையாக தான் குன்றத்தூர்காரி இருக்கல, அவ கதை தான் அங்கேயும் நடந்திருக்கு. மனிதருக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல. மனிதன்லாம் ரொம்ப மட்டமாக ஆயிட்டானா அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பு வருது. பிடிக்கலாம் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஏன் சார் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? பிடிச்சி கொல்றது. பொண்ணுகிட்ட வாழ போறியா நீ? பாருங்க, இந்த கஜேந்திரா இந்த அக்யூஸ் பேர் சைத்ரா, இவங்களுக்கு 2 குழந்தைங்க. 8 வயசுல ஒரு குழந்தை, 10 வயசுல ஒரு குழந்தை. நாம் பெத்த பிள்ளைமா கடைசி கட்டம் அவ்வளவுக்கா காமம் கண்ணை மறைச்சிட்டு அந்த கஜேந்திரா ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு சைத்ராவுக்கு புனித்துன்னு ஒருத்தரோட பழக்கம் ஏற்பட்டுருக்கு. புனித்துன்னு ஒரு பழக்கம் ஏற்பட்டுன்னா அதை கஜேந்திரா என்ன பண்ணுறாரு, நம்மள்ட்ட சிரித்து பேச மாட்டா, நம்ம இல்லாதப்ப சந்தோஷமா இருக்கா, சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வரும். அது பேர் அசலேரின்னு சொல்லுவாங்களே, அசரி. ஒரு மாதிரி நமக்கே ஒரு தோணும், ஏதோ ஒரு தப்பு நடக்குது இந்த இடத்துலன்னு. நீ பஸ்ஸில் போயிட்டு இருக்க, யாரும் நம்மளை உத்து பார்க்குறான் அப்படின்னு தோணும். திரும்பி பார்த்தா யாரோ பார்த்துட்டு அது ஒரு நம்மளுடைய இல்லை அனிச்சை செயலாக உள்ள விஷயங்கள் பிரெயினில். அப்படி இருக்கக்குள்ள ஒரு சந்தேகம் அடைஞ்சு நைஸாக செல் எடுத்து பார்த்தா தாறுமாறு சாட்டிங், தக்காளி சோறு பயங்கரமாக இருக்குது. சாட்டிங் எல்லாம் வேற லெவலில், கறி குழம்பு சாட்டிங் நடந்தோன்னா ஆகா இது என்னடா அது பெரிய சிக்கலாக இருக்கும்போது சொல்லிட்டு சைத்ராவோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு உங்கள் பொண்ணு இந்த மாதிரி வச்சிட்டு இருக்கு, ஒருத்தனை புனித்து ஒருத்தனை வச்சிட்டு இருக்கு, என்னன்னு விசாரிக்கணும்னா அவங்களும் பஞ்சாயத்து வச்சிருக்காங்க. பஞ்சாயத்து பச்சைக்குள்ள கோவத்தில் ஒரு கை நீட்டி அடிச்சிடுறாரு. யாரு? கஜேந்திரா. பஞ்சாயத்து வைக்கக்குள்ள எப்படி பேசியிருக்குன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? பேய் பிடிச்சி ஆடி இருக்கும், என்னையா சந்தேகப்படுற படவா அப்படின்னு ஆட்டம் ஆடி இருக்கும். பட்டுன்னு வச்சிருப்பான் கோவத்தில். ஊர் மேலேயும் போய்கிட்டு என்னட்டே சண்டை போடுறியா அப்படின்னு அடித்தோடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருது. கம்ப்ளைண்ட் கொடுத்து கஜேந்திராவை தூக்கி தொக்கா ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அடிச்சது பொண்ணை கை நீட்டி அடிச்சது உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். ஆனா இவங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் அதெல்லாம் தேவையில்ல. உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் ஏகப்பட்டது இருக்குமா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னு கொண்டு ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. ரிமாண்ட் பண்ணிட்டு ஆட்டி போல இவருக்கு போலீஸ் பொலன்னு பொழந்துடுறாங்க. யாரை? கஜேந்திராவை பொழந்து ஜெயிலேருந்து பெயிலில் வரக்கூட அறிவுரை சொல்லி அனுப்புகிறாங்க.
பொண்டாட்டிகிட்ட சண்டை போடக்கூடாது, மறுபடியும் தூக்கி வந்து உள்ளே வச்சுருவோம் அப்படின்னு. மறுபடியும் வெளில வந்தோன்னா அந்த புடித்தோட பழக்க வழக்கம் அதில் கட் ஆகிட்டு, எப்படின்னா சண்டை ஆகிட்டு ஜெயிலுக்கு போயாச்சுனோன்னா இவரும் வந்து வெளியே வந்து பாவம். ஆனால் இந்த அப்பாவே ஆண்கள் இந்த பெண்கள்கிட்ட படாத பாடுபடுறாங்க இந்த உலகத்தில். உண்மை வந்து மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிச்சுக்கோ, ஒன்று அடித்தது தப்பு தான், நமக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, நம்ம நிம்மதியாக குடும்பம் நடத்துவோம், காம்ப்ரமைஸ் ஆகும், போனது போட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. இந்த சைத்ரா அதுவும் என்ன செய்யுது, என்னையும் மன்னிச்சுக்கோங்க, நானும் தெரியாமல் ஏதோ ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேன், இனிமேலுக்கு நான் பண்ண மாட்டேன், நம்ம ஒழுங்காக குடும்பம் நடத்தலான்னு சொல்லி குடும்பம் ஹாப்பியாக டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி போயிட்டுருக்கு, எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி நேரம் அப்படியே தூங்குது. அடுத்த நாள் பார்த்தா அடித்து போட்ட மாதிரி எல்லாருக்கும் மேலே வலிக்குது. இதில் இந்த கஜேந்திராவோட அப்பா அம்மா, அதாவது சைத்ராவோட மாமனார் மாமியாவும் இந்த வீட்டில் தான் இருக்காங்க. எல்லாருமே லேட்டாக எழும்புறாங்க, 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்குறது. தூங்கி எழுந்தோன்னே எல்லாருக்கும் அப்படியே கை காலெலாம் பயங்கர வலி. அது சரி வயசானதுனால வலிக்குது அப்படின்னு ஒரு நினைப்பில் இருப்பாங்க. நம்ம கூட மேல் வலிச்சா நேற்று உருளைக்கிழங்கு சாப்பிட்டா மேலே வலிக்குது, அது அட்டாக்கோட சிம்டம்ஸாக இருக்கும். இல்லை சைத்ரா மாதிரி மாத்திரை எதிராளி போடுறாங்களா பார்த்துங்க. சரி இந்த குழந்தைங்க விளையாடக்குள்ள அவங்க ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு, அந்த லேடி ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு சைத்ரா வச்சுட்டு போயிட்டு இருந்திருக்கு. அந்த குழந்தைங்க வந்து எடுத்து பார்க்குது, கலர் அட்டையாக மாத்திரை இருக்குது. ஏன்னா அந்த அல்சுரோபாம் மாத்திரைகள் எல்லாமே கலர் அட்டைகளில் தான் இருக்கும். ஏன்னா ராத்திரியில் வந்து உரிச்சு போடக்குள்ள வெள்ளை அட்டையாக இருந்தால் தூக்க மாதிரி சேர்த்து உரிச்சு போட்டுருவோம். சுகருக்கு வந்து கொடுப்பாங்க அதெல்லாம். கிளைக்கேமெட்டாவானாலே உங்களுக்கு இந்த மாத்திரையெல்லாம் இப்போ டாக்டர்லாம் கொடுக்குறாங்க. ப்ரிஸ்கிரிப் 0.2, 5, 5, 10, 20 இருக்குது. அதெல்லாம் 100 கம்பெனி இருக்குது. நிறைய பிராண்டில் வச்சுருந்ததாக, நிறைய பிராண்டில் ஒவ்வொரு கடையிலேயே வாங்கியிருக்கு. அட்டை வாங்கி அட்டையை வாங்கி சாப்பாட்டில் கலந்து விடுறது. இந்த சாப்பாட்டில் சரி அதான் புனித்து இருந்தால் புனித்து கட்டாயிட்டு மன்னிப்பு கேட்டாச்சு, அப்புறம் சேர்ந்தாச்சு, அப்புறம் ஏன் சாப்பாட்டில் கலக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம் உங்களுக்கு. அங்கே தான் ட்விஸ்ட்டு. ஷிவுன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரனோட கள்ளக்காதல், 2வது கள்ளக்காதல். அப்போ என்ன, புனித்து போயிட்டான் ஆல்ரெடி, நம்ம இவனையும் விடக்கூடாது அப்படிங்குள்ள, வா நம்ம 2 பேரும் போயிடலாம். இங்கே கணவன் மாதிரி, ஆமாம் கணவன் மாதிரி 2 பேர் இருந்திருக்கிறாங்க, வா நம்ம எங்கேயாவது போயிடலான்னப்பா ஷிவு எப்படிப்பட்ட சைக்கோ பாரு, நீ மட்டும் வந்தீங்கன்னா எனக்கு ஓகே, நீ பெத்தது கட்டினது எல்லாம் இருக்கே, அதெல்லாம் விட்டுட்டு எப்படி வருவ, அது இல்லாட்டி நான் வர்றேன்னொன்னே அதுதானே உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் தூக்க மாத்திரை பிளானையும் வந்து ஷிவுகிட்ட சொல்லியிருக்கு. ஷிவுவும் அதுக்கு அட்மிட் பண்ணியிருக்கான் சரிதான்னு. தூக்க மாத்திரையை கரைச்சி விட்றது சாப்பாட்டில். இது கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா முதல்ல இது ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா ஒரு நல்லா தூக்கம் வரும், சூப்பராக இருக்கும். அப்புறம் குறிப்பிட்ட காலத்தில் டோப்பமைன் ஓப்பன் ஆகி 10 மாத்திரை போட்டு அப்படியே போக வேண்டியதுதான். அப்புறம் ஒரு ஆறுக்குன்னா அடி வாங்க ஆரம்பிச்சிடும். சார் குழந்தைங்களுக்கு கூட கொடுத்துருக்காங்களா? ஆமாம், குழந்தைங்கள்லாம் ட்ரௌசியாகவே இருந்திருக்காங்க, டெசினேஷன் சொல்லுவாங்கள்ல, இப்படியே இருக்கிறது, தள்ளாடிக்கிட்டே மந்த நிலையிலே இருந்திருக்காங்க. அப்புறம் இது தூக்கு மாத்திரை கலந்துட்டோன்னே இது இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. யாருக்கு? கஜேந்திராவுக்கு. சரி நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காளா இவ, தெளிவாகி போச்சு. மாத்திரை மிஸ்யூஸ் ஆகுது, அவள் தூக்கு மாத்திரை போடுறதில்ல, அவள் எல்லாருக்கும் முன்னே எழும்பிடுறான். யார்? அந்த லேடி சைத்ரா எழும்பிடுது, நம்ம மட்டும் தான் லேட்டாக எழுப்புறோன்னு போய் டெஸ்ட் பண்ணுறாரு. இந்த அல்புமின் இதெல்லாம் தான் இருக்குது, டெஸ்ட் இருக்குமா, கிரியாட்டின், அல்புமின், யூரியா அதெல்லாம் இருக்குது. அல்புமின்லாம் ட்ரேஸு கூட வரக்கூடாது, மைனஸில் தான் இருக்கணும், எல்லாமே ட்ரேஸில் இருக்குது. ட்ரேஸில் இருந்தோன்னே மறுபடியும் ஃபர்ஸ்ட் யார் போய் செக் பண்ணுறாங்க? தனக்கு தானே பண்ணுறாரு. ஆமாம், அப்புறம் பிள்ளைங்க பேரண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தா எல்லாருக்கும் அல்புமின்லாம் ஏறி இருக்குது. அல்புமின், கிரியாட்டின், யூரியாலாம் ஏறி இருக்குது. அது மெடிசன் தூக்க மாத்திரை போட்டால் கண்டிப்பாக கிட்னியை போய் அடிக்கும். அதில் இதெல்லாம் அளவு ஏறி காட்டினோன்னே இந்த மாத்திரை எடுத்துகிட்டு நேராக டாக்டர்கிட்ட போகிறாரு. மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகணும்னு, இந்த மாத்திரை ஸ்லோவாக உங்களை கொண்டுரும், குடும்பத்தையே கொண்டிருக்கும். உங்களுக்கு வியாதி இருந்து தூக்க மாத்திரை போட்டால் அது மருந்து, வியாதி இல்லாமல் அள்ளி போட்டு போனா விஷம் தானே அது. பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எப்படி சார் தூக்கு மாத்திரை வாங்க முடிஞ்சது? ஏமா ஒரு பொம்பளை நினச்சா என்ன ஒன்றும் செய்யலாம், 4 பேர் சரி கட்டி வாங்க முடியாதா? ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா 1000 மாத்திரை வருது, 1000 கம்பெனி வருது, அதுக்கு ஒரு மெடிக்கல்காரனை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருக்காதா? அது என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? பெண் சக்தியை சாதாரணமாக நினச்சிட்டிங்களா? குழந்தைகளே சாவடிக்க துணி அவங்க மாத்திரை எடுக்கிறது பெரிய விஷயமா? மெடிக்கல்காரன் திரும்ப பூரா அட்டை எடுத்திருக்கோம், அதெல்லாம் ஒரு மேட்ரு. அதெல்லாம் அது பல கடையில் வாங்கியிருக்கு. ஒருவேளை நாளைக்கு இறந்து போஸ்ட்மார்ட்டம் இதானாக்க ஒரே மாதிரியான மெடிசன் இன்டாக் ஆகிருக்குனாக்க மாட்டிக்கணும்னு சொல்லி எவ்வளோ ஒரு குரியல் மென்டாலிட்டி பாரு, பல கடையில் வாங்கி கொடுத்துட்ருக்கு. கொடுத்தோன்னே இது ஒரு வழியாக முடிவாயிடுச்சு, இந்த லேடி தான் இந்த வேலையை பண்ணிவிட்டு இதுவும் சேர்ந்து ஷிவும் சேர்ந்து தான் பண்ணிட்டாங்கன்னொன்னே நேராக இவர் கஜேந்திரா ஃபுல் ஆதாரத்தோட நேராக போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு சப்மிட் பண்ணுறாரு. இவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு சப்மிட் பண்ணோன்னே இப்போ ஷிவையும் சைத்ராவையும் காவல்துறை கைது செய்து என்ன வழக்கில், கொலை முயற்சி வழக்கில் கைது செய்திருக்கிறாங்க. கொலை முயற்சி தானே, அட்டம்ப்ட் மர்டர் தானே, கொலை முயற்சி வழக்கில் கைது செய்து சிறைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம யாரை நம்புறது யாரை நம்புறது இல்லைன்னே தெரியல. சாப்பிட்ற பொருளுமா,
பிரியாணி அபிராமி இருக்கால இங்கே குன்றத்தூர் சாப்பாடு மட்டும் இல்லாம டீ காஃபி எல்லாத்துலயுமே எல்லாத்துலேயும் கலந்து கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரே ஃப்ளேவராக கொடுத்தா டேஸ்ட் தெரிஞ்சிரும்னு சொல்லி வெவ்வேறு ஃப்ளேவர். அவங்க பெத்த குழந்தை சார். பிரியாணி அபிராமி இங்கே குன்றத்தூரில் அவள் என்ன பண்ணான்னா மென்சோவிட்டா ப்ளஸ், அது எப்படின்னா உடலுறவு கொண்டுட்டு அடுத்த நாள் கொடுக்கணும் அந்த மாத்திரையை. ஒரு நாள் தான், ஒரு நாள் 48 hours வரைக்கும் அந்த மாத்திரை வேலை செய்யும். அது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் வந்து அந்த விந்தை வந்து தங்க விடாது. அதை வாஷ் பண்ணி வெளியே கொண்டு வரும். உள்ளே போய் வாஷ் பண்ணினா நம்ம சோப்பு போடுற மாதிரி இருக்காது, சேனலாக வெட்டி தான் வெளில எடுக்கும். ஏன்னா அது அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போய் மென்மையானது கர்ப்பப்பை தெரிஞ்சுக்கோ. ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பெண்ட் ஆகணும்ல குழந்தை இருக்க போய் வெட்டி எடுக்கும். அந்த மாத்திரையை தான் கொடுத்துருந்துச்சு. அந்த பிஞ்சு பிள்ளைக்கே கர்ப்பப்பையே வளர்ந்துருக்காதுமா, எப்படி இருந்திருக்கும், வெட்டி எடுத்துருக்கோம். அப்படியே அப்பையும் சாகலை, நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து மூச்சை பிடிச்சி கொண்டுது அபிராமி. சரி, எனக்கு என்ன கேள்வினா இவங்களுக்கு எப்படி இந்த கொலை பண்ற ஐடியா வருது, எங்க இருந்து எடுக்கிறாங்க இந்த ஐடியாவை? போய் வெப்சைட்டில் பாரு, 1000 வெப்சைட் சொல்லி கொடுக்குது. என்ன சொல்லி கொடுக்குறதுன்னா வழியா இல்லை, லட்சம் வெப்சைட் இருக்குமா. ஒரு ட்ரக்கை பற்றி அழகாக ப்ரீஃபாக இருக்கேம்மா. நீ இப்போ ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்தால் அந்த மாத்திரை போட்டா பிடிச்சினா போதும், கூகுளில் அது சொல்லுதே, தமிழில் வேணாலும் சொல்லுது, உன் மதர் டங் எதில் ஒன்றுமோ சொல்லுது, என்ன மாத்திரை இது ஏது, இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன எல்லாமே சொல்லுது இல்லைம்மா. இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு அதான் சொல்கிறேன். இந்த பக்கிய எந்த விஷயத்தை கற்றுக்க சொன்னால் எதை போய் கற்றுக்குது பாரு. நான் என்ன சொல்கிறேன், நான் சிம்பிளாக சொல்கிறேன், குன்றத்தூர் அபிராமியும் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட்டிங்கு. அவன் புருஷன் வந்திருந்தா புருஷன் காலி தான் குன்றத்தூர் மேட்டர்லையும். பெஸ்ட் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலாமே, கோர்ட்டில் இருக்கே. நான் இப்போ கூட ரெஃபர் பண்ணுறேன், கள்ளக்காதல் வச்சுருந்தா டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒழிஞ்சு போ, எங்கேயோ வாழ்ந்துட்டு போட்டோம் அந்த பிள்ளைங்க. நீங்களும் வாழலாம், பிள்ளைங்களும் வாழ்வாங்க, கணவரும் வாழ்வார், எல்லாரும் வாழ்வாங்க. நீனும் வாழ்ந்து பார்க்கலாம். இப்போ நீ வாழ போறியா? தண்டனை ஆகிடும் இந்த வழக்கு. வாழ்க்கையே போயிட்டு பிரேமா பசி இருக்குது, மருந்து கொடுத்துருக்குற, பிளட் டெஸ்ட் இருக்குது, எல்லாம் மெட்டீரியல் விட்னஸ்ஸு, நீ தப்பிக்கவே முடியாது. இப்போ எல்லாரும் வாழ்க்கையும் போயிடுச்சுல்ல, பரவாயில்ல. இவராவது சுதாரிச்சாரு, அந்த கஜேந்திரன் சுதாரிக்க முட்டிருந்தா மரணம் தான் வந்திருக்கும். ஸோ அதை விட பெட்டர் நீங்கள் போயிட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கோங்க, கோர்ட்டுக்கு போங்க, டிவோர்ஸ் பண்ணிக்கோங்க சிம்பிளாக. இல்லை சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிடுங்க எங்கேயாவது. என்ன கெட்டு போச்சு? இப்போ ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு என்ன தேடாத, நான் விருப்பப்பட்டவனோட போகிறேன், உன்னோடலாம் இருக்க முடியாது, நீ அழைச்சாத வச்சாலாம் ஓடிடுவேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிரு, தொலையன். ஏதோ பாவம் இந்த பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பா அப்பா இருக்காங்க, தாத்தா பாட்டி, சோறு கொடுத்து வளர்த்துற மாட்டாங்களா பேரம் பேத்திய? அதுக்காக இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கணும்? அப்பா இது கள்ளத்துக்கு நீ போட்டிருந்தா கூட ஏற்றுக்கலாமா. நம்ப வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சோத்துல விஷத்தை கொடுத்து ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொள்றேன்னா உனக்கு எவ்வளோ குரியல் மென்டாலிட்டி. இதெல்லாம் மன்னிக்கவே கூடாதுமா இந்த மாதிரி பொம்பளைலாம். இதெல்லாம் சமுதாயத்தோட பெரிய கணவனை விட. அப்படி என்ன சார் கள்ளக்காதல் மேலே அவ்வளோ ஒரு காதல்? ஆமாம்மா, இப்போ ஆம்பளை கள்ளக்காதல் வச்சுருந்தானா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட்டுக்கெல்லாம் அவன் போகிறது இல்லைம்மா. அவன் வெளியே தெரியாமல் போயிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு. குடும்பத்தை உடைக்க மாட்டான் ஆம்பளை. நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோடய அனுபவ கேஸில். பல பேர் ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்கல்ல வந்து இது மாதிரின்னு. ஆனால் இல்லீகல் அஃபேர் அவனுக்கு இருக்குது. ஆனால் அந்த குடும்பங்கிற ஸ்ட்ரக்சர் அவன் தொடுறதே கிடையாது. வெளியே தெரியாமல் போயிட்டு வந்துடுறான், முடிஞ்சுது. ஆனால் பொம்பளை கள்ளக்காதல் வச்சா இந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சாதான் வெளில போகலான்னு அவளை நம்ப வச்சிடறான். யார்? அந்த இன்னொரு கள்ளக்காதலை, அந்த அவளுக்கு லவ் இல்லீகல் அஃபேர் இருக்கான் பார்த்தியா, அவன் தான் கொடுக்குறான். அபிராமிக்கு அவன் தான் ஐடியா கொடுத்தது, சுந்தரம் தான் ஐடியா கொடுத்தது. காரணம் இந்த ஸ்ட்ரக்சர் தான் என்றைக்கு ஒன்றுமே ரிட்டன் கம்பேக் வீட்டுக்கு வந்துடுவான்னு தோணும். அம்மா எவ்வளோ நாள் வெளில போய் நீ சந்தோஷமாக இருந்துட முடியும்? ஆசை 60 நாள் மோகம் 60 அதிகமா? இந்த குடிக்கிற வெள்ளச்சாரியத்துக்குலாம் 60 அதிகம், 10-15 வச்சுக்கலாம், அவ்வளவுதான். 10 நாளே தாங்காதுமா. ஒரே ரூமுக்குள்ள எத்தனை நாள் இருப்பீங்க? வேலை வெட்டி வேணும், வருமானம் வேணும். எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் கம்பேரிட்டிவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம வீட்டுக்காரன் எப்படி பார்த்துக்கிட்டான், இவன் என்ன இப்படி பேசுகிறான், கண்ணே மானே தேனே நடுவில் போட்டுக்க அப்படிலாம் ரொம்ப நேரம்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. கடுப்பில் தான் திட்டுவான். திட்டினோன்னே எங்கள் வீட்டுக்காரன் திட்டவே மாட்டான், நீ என்ன திட்டுற, நான் போகிறேன் அப்படின்னு சின்ன பிள்ளை எழுமுல அந்த மாதிரி நிலை வந்துடும். எக்ஷனை விட கள்ளக்காதல் மேலே போகுதுன்னா இந்த இப்போ சொன்னேன்ல, ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கும், அவங்க அப்படியே இப்போ ட்ராவல் ஆகி போயிடுறாங்க. பட் ஆனால் கல்யாணம் பண்ணிட்டோம்னா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இது அறிவுரைங்கிற மாதிரிலாம் வேண்டாம். முற்போக்கு பேசுகிறோம்னு சொல்லி சில தற்கூரிகள் பேசி கன்ஃபியூஸ் பண்ணிடுது மக்களை. அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான். ஒயின் ஷாப்பில் போய் குடிக்கிறோம், ஒயின் ஷாப்லேயே படுத்துக்க முடியுமா? ஹோட்டலில் போய் நல்ல ஹோட்டலில் சாப்பிட்றோம், ஹோட்டல்லே தங்கிடுவியா? வீட்டுக்கு வந்துடணும்ல. இந்த குடும்பங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து உடைச்சிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு குருவிக்கூடு, அழகான குருவிக்கூடு. நம்ம வெளில போகிறோம் வர்றோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த குருவிக்கூட்டை உடைச்சிடக்கூடாது. சரி, இந்த சைத்ராவே 11 வருஷம் இவங்க கூட வாழ்க்கை நடத்தியிருக்காங்க. கடந்த ஒரு 3 வருஷமாக தான் பிரச்சனை. அந்த பிரச்சனையில் கள்ளக்காதலனுக்காக இப்படி ஒரு முடிவு. மாமனார், மாமியார், கணவர், 2 குழந்தைகள் எல்லாரையும் சாவடிக்கிற மாதிரி. இதில் என்னன்னா பிரியாணி அபிராமி, மத்திய பிரதேசம் சோனம், பெங்களூரு ஹரிணி, அந்த வரிசையில் இப்போ ஹசன், சைத்ரா சேர்ந்துட்டாங்க. இவங்களுக்கு அடுத்து யார் அப்படின்ற கேள்வி தான் சரி இப்போ இருக்குது.
இல்லை சோளம் வந்து நான் வேறு மாதிரி பார்க்குறேன். சோளத்தை இதோட சேர்க்காதீங்க. அது இதை விட ஒரு படி மேலே போன சைக்கோ. அது இதில் சேர்க்க வேண்டாம். இது அதை விட 2 படி மேலே வந்த சைக்கோ. 11 வருஷம் வளர்ந்துருக்கு, பிள்ளைங்களையும் கொண்டு இருக்குது. சோளத்துக்கு வந்து கூட அதோட ஸ்டோரி வேற மாதிரி. பிரியாணி அபிராமி அது இந்த மாதிரி சைக்கோ தான். இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பஞ்சம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல. எல்லாம் அது பயங்கர சைக்கோ. இது மாதிரி சைக்கோக்கள் இந்த சொசைட்டியில் இருக்குங்கிறத முதல்ல நம்ம ஒத்துக்கணும். நமக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு இந்த அழகாக சொல்லுவாங்கம்மா பொம்பளை பிள்ளைங்க. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு கூட என்னை நம்புறே இல்லை, என்னைய போய் சந்தேகப்படுறியா நீ, உன்னோட நான் வாழ மாட்டேன், இப்போ என்னை சந்தேகப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லி 2 நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வச்சுருந்தேன். அந்த 2 நாள் ஏதோ ஒரு கள்ளக்காதலோட ஊர் சுற்ற போகுதுன்னு அர்த்தம். 2 நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். இவன் தவிச்சு போய் சாரி பேபி சாரி செல்லோன்னு மெசேஜாக கொடுத்து மண்ணா போய் இவன் செல்லுலேருந்து அடித்து கையெல்லாம் தேஞ்சி போய் லவ் பண்ணுறாருல இவர். உன்னை சந்தேகமே பட மாட்டேன் பேபி, நீ என்னோட பேசினா மட்டும் போதும் பேபிம்மா, சந்தேகப்பட மாட்டில்ல, சத்தியம் பண்ணு, சத்தியமாக பட மாட்டேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓட்டுவாங்க. ஒரு 6 மாதம் மறுபடியும் எப்போ அவுட்டிங் போகணுமோ மறுபடியும் சண்டை போடுவாங்க. ஆனால் இப்போ அது பாண்டல்லையா லேடிஸ் சண்டை போடுவாங்க ஆம்பளைகிட்ட. ஆம்பளை சண்டை போடுறான்னா என்ன குடிச்சிட்டு வந்து கத்துவாமா கழுத, வேற என்ன செய்ய முடியும் அவனால்? குடிச்சிட்டு வந்து உங்கள் அம்மா அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நகை போடுறேன்னாங்களே 1.5 பவுன் நகை, அதை போட்டால வாயா ஏமாத்தி புட்டா பாரு என்னைய. நான் ஒரு அப்பாவை இன்னொன்னு பையலோ பொண்ணோ பெரிய பிள்ளைங்களா இருக்கும், எப்பா மூடிட்டு படுங்கப்பா தேவையில்லாம பேசிட்டு அப்படின்னு என் பிள்ளை சொல்லிட்டான் படுத்துறப்பாடு படுத்துருவான். இவன் இவ்வளவுதான் கேப்பபிளாக இவ்வளவுதான். ஆனால் பொம்பளையும் அப்படி கிடையாது. நான் உடனே பெண்கள்லாம் கொந்தளிச்சு எழுந்துட போகிறாங்க கீழே இருந்து வேற. நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். இது உண்மை தானே, இந்த 4 எவிடன்ஸ் வச்சு தானே பேசுகிறோம். சைத்ராவுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க? பிரியாணி அபிராமிக்கு நான் எதிராக வீடியோ போட்டிருந்தேன், அப்போ வழக்கம் கொடுத்துருந்தேன். அதுக்கு ஒரு முற்போக்குவாதி வந்து எனக்கு பயங்கரமான கமெண்ட்லாம் கொடுத்தான். பிரியாணி அபிராமியை கண்டிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, சுதந்திரமாக வாழ தானே ரைட்ஸ் இருக்குன்னா. டே மென்டல், சுதந்திரமாக வாழறது ரைட்ஸ் இருக்குடா. எது கொலை பண்ணுற நீ? கொலை பண்ணுறது ஒன்றும் சுதந்திரம் கிடையாது. நீ ஊர் மேலே போ, அது உன்னோட சுதந்திரம். ஆனால் கொலை பண்ணுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ இப்போ இவனோட போ, இவன் ஷிபுவோட போ, பபுவோட போ, கபுவோட போ, யாரோட ஒன்றுமோ போ, எங்கே போ. ஆனால் அதுக்கு கொலை பண்ணுறீல ஸ்லோ பாய்சன் கொடுத்து, அது எவ்வளோ பெரிய தப்பு. சரி, உன் புருஷனால தொந்தரவு கொலை பண்ணுற, உன் புள்ளனால தொந்தரவு குழந்தைங்களை கொலை பண்ணுற, மாமனார் மாமி அவனுக்கு என்ன பண்ணாங்க? சீனியர் சிட்டிசன்ல அவங்க குழந்தைகளுக்காக உயிரையே கொடுக்குற தாயை தான் பார்த்துருப்போம். பட் கள்ளக்காதலனுக்காக குழந்தைகளோட உயிரை எடுக்கிற தாய் இங்கே அதிகமாயிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஐ திங்க் சீனாவில்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நினைவு சொல்கிறேன். டோட்டலாக அந்த பில்டிங் ஃபயர் ஆகுது. அப்போ வந்து தன்னோட குழந்தைய வந்து தன் கையிலேருந்து வெளில ஜன்னலில் புட்டிச்சிருந்த தாய் அப்படியே உள்ளே எரிஞ்சு போயிருந்தான், குழந்தை உயிரோட இருந்தது. கற்பனை பண்ணிப்பாரு. அப்படி ஒரு தாயை நம்ம பார்த்துட்டு இப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார். இதெல்லாம் தாய் இல்லை, பேய். இதெல்லாம் பேய் தான் சார், நிஜமா. டெவில், மூவ் டு டெவில். இதெல்லாம் பேயை நோக்கி நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் டெவில் கிச்சனாவே ஆக்கிட்டு பாரு. சமையலில் தானே விழங்கலந்தது, டெவில் கிச்சன் தான் இது. பேய் சமைத்த உணவு, டெவில் ஃபுட் இது, அதை கொடுத்துருக்கு. தாய்னா எவ்வளோ புனிதமானது. நாயிட்ட கூட தாயை கொண்டு தப்பை பாருமா, தன் பிள்ளைக்காக வேண்டி அப்படி போராடுது. அன்னைக்கு ஒரு யானை குட்டி அடிபட்டுருச்சு லாரியில், அப்படியே சுற்றி நின்று அழுவுதுமா. ஒரு மனுஷன் அழுகுற மாதிரி ஒவ்வொன்றும் அழுவுது. ஒரு அனிமல்ஸும் தன் குழந்தைகளை எப்படி பேணுது. போய் இறைய எடுத்தாந்து குருவி அப்படியே சுக்கு சுக்கு சுக்குன்னு வாயில ஊட்டி விடுதுமா அந்த புழுவை. அந்த இறை முளைக்காத பாம்பு வருது, பாம்பு அட்டாக் பண்ணுது. கோழி அப்படியே பருந்த பூந்து அட்டாக் பண்ணுது குஞ்சை காப்பாற்ற. அப்படியே தன் இறக்குக்குள்ள அவ்வளோ குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு மழையில் அந்த பெண் கோழி இருக்கிற பாட்டை பார்த்தோம் நம்ம. அதெல்லாம் பார்த்து வளர்ந்த நம்ம. ஆனால் இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது? அவ்வளோக்கா காமம் மீறி போச்சு. காமம்ங்கிறது ஒரு லைஃப்ல ரொம்ப பிட் ஆஃப் பிளேஸ்மா, ஒரு ரொம்ப பார்ட் ஆஃப் தி லைஃப் தான் சார். அதுக்காக அதான் வாழ்க்கைன்னு கிடையாதுல்ல. இல்லை, பார்ட் ஆஃப் லைஃப்லாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் இல்லைம்மா. காமம் தாண்டிய உலகம் பெருசுமா. அது பெரிய முனிவர்கள்லாம் காமம் தாண்டிய உலகத்துல தான் உலகத்தை கண்டுபிடிச்சாங்க. பெரிய தத்துவ ஞானிகள்லாம் காமம் தாண்டி. சிலர் வந்து அதே வாழ்க்கையா முழு நேர வேலையாவும் வச்சுட்டு இருக்காங்க. ஓஷோ சொல்றாருமா, காமம் ரொம்ப முக்கியம், செக்ஸ் ரொம்ப முக்கியம், பட் அதுலேயே நின்று விடாதீர்கள், வாழ்க்கை நின்று விடுங்கிறாரு. அதுலேயே மூவ் ஆகிடணும். எல்லாமே லைஃப்பில் முக்கியம்தான். சரக்கு அடிக்கிறியா, கொஞ்சோண்டு அடிச்சுட்டு போயிட்டே இருந்தால் ஓகே. அதே அடிச்சுட்டு முழு நேரம் குடிக்காரன் ஆகிட்டுன்னு என்ன செய்யுது? ஒன்று எதுவுமே முழு நேரம் இருக்கக்கூடாது. சாப்பாடு பொழுது நீ சாப்பாடும்பாங்க. தரித்திரம் முடிச்சிடும் குடும்பத்துக்குள்ள. எல்லாம் ஒரு அளவு தான். மேக்கப் போடுறா அது ஒரு லிமிட்டு தான். ட்ரெஸ்ஸுனா தேவைக்கு ட்ரெஸ் இருந்தால் போதும். காலைல ஒரு ட்ரெஸ்ஸு, மத்தியானம் ட்ரெஸ்ஸு, செருப்புக்கு ஏற்ற கிளிப்புக்கு ஏற்ற செருப்புக்கு ஏற்ற பிளாஸ்டிக் தோடுன்னு வாங்கினீங்கன்னா பைத்தியம் முடிச்சிடும். அதெல்லாம் செய்யக்கூடாதுல்ல. எல்லாமே செய்யுங்க, எல்லாத்தையும் ஒரு அளவு இருக்குல்ல. அதுக்காக கொலை பண்ணுற அளவுக்காக போகிறது. அதனால் நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அந்த மாரல் ஸ்டோரி, நிறைய பைத்தியங்கள் இருக்குது போல இருக்குது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள்கிட்ட.
எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு பொண்டாட்டியை முதல்ல ஊட்டி விட்டுறணும். சோத்தை பிணைஞ்சி இந்தாடி ராஜாத்தின்னு சொல்லி பிடிச்சி வச்சு சூரிய வாய் உங்களுக்கு சூரிய வம்சத்தில் தேவயானிக்கு விட்டு வரல, ஒரே ஒரு வாய்டான்னு பொண்டாட்டிக்கு ஒரு கவலத்தை போட்டு விட்டுறணும். நெசம் கலக்க முடியாதுல்ல. இதுதான் வழி. பாத்ரூமில் குளிக்க போகிறதா பாத்ரூமில் கரண்ட் வச்சுருவோம். முதல்ல நீ குளியிலிருந்து உள்ளே தள்ளி விட்டுறணும். சாக்கடிச்சா சாகட்டன்னு. இப்போதான் ஜாக்கிரதையாக இருக்க முடியுமாம்மா? ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்குறதா இல்லை பக்கத்தில்? அந்த மாதிரி தான் இருக்கணும்னு போல சார். அந்த மாதிரி தான் இருக்கணும். அவன் நியாயமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுங்க ஃபேமிலியில். மன்னிப்பு கேட்டு ஏமாத்திட்டு இருக்கு பாருமா இந்த பக்கி, நம்ம வச்சு கழுத்து அறுத்துட்டு. அதனால் இந்த மாடர்ன் சொசைட்டியில் நம்ம எவ்வளோ இது கூட்டு குடும்பம் வேறு இருக்காங்க, அதையும் விட்டு கொடுக்க முடியல. அதனால் எவ்வளோ பார்த்துட்டோம். அப்துல் சுபாஷ் தற்கொலையை பார்த்துட்டோம். எல்லாமே பெண்கள்னு சப்போர்ட்டிவாக பேசணுன்னு ஒரு 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 சினாரியோவை கட்டமைக்கிறாங்க எல்லாரும். நான் அப்படிலாம் இல்லை. நான் ஆண்களுக்காக தான் பேசுகிறது முடிவெடுத்துட்டேன். முழுக்க ஆண்களுக்கு தான் பேசுகிறது. பாவம்யா, உனக்காக சம்பாதிக்க உழைச்சிட்டு வருவான். நீ வீட்டில் உட்காந்து ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் மட்டும் திங்குன்னு ஆடிக்கிட்டு இருப்பியா? அவன் வெளியே போய் வேலைக்கு போயிட்டு வர்றான். எல்லா ஆணும் தான் பேரில் இன்சூரன்ஸ் போடுறாமா, இன்க்ளூட் மை செல்ஃப். நம்ம செத்தாலும் பரவாயில்ல, பொன்னாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கட்டுங்கிற மனநிலை தானே. இவ்வளோ ஒரு புனிதமான மனிதனை எப்படி நீங்கள் இவ்வளோ கேவலமாக டீல் பண்ணுறீங்க? ஏமாற்ற முடியுது. அது ரொம்ப தவறானது. தொடர்ந்து பேசுவோம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். சார், இந்த ஹசன் சைத்ரா குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.